சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. ஆக்சுவலாக ரேட்டிங் நல்லா இருந்துச்சு. சரி போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டேன். நான் ரொம்ப எமோஷ்னலாக பேசினாப்புல. உட்காந்து பார்க்கலாம் கேட்டார். நானும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்து அவருக்கு கொடுத்தேன். சில நேரத்தில் அந்த ஜன்னல் வழியாக சாரல் மேலே அடிக்கும். செம்ம என்ஜாய்மெண்ட். 2030 வருஷம் தான் நம்ம வந்து அந்த குறிஞ்சி பூவை பார்க்க முடியும். டாப்பில் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து அது முடியும். வணக்கம் மகளே, இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட பிளான் 3ஆவது ட்ரிப்பில் 2வது நாள் என்னென்னா, நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இரவிக்குளம் நேஷனல் பார்க்கு போகிறோம். இரவிக்குளம் நேஷனல் பார்க்கை ஃபுல்லாக சுற்றி காமிக்க போகிறேன். அங்கே ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு வரலாம் வாங்க. மார்னிங் வந்து அப்புன்னு ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு வந்தேன். இங்கே ஒரு சின்ன சர்ச் ஒன்று இருந்துச்சு. அந்த சர்ச்சில் வந்து பாருங்கள் வியூ பாயிண்ட் ஃபுல்லாக வந்து பள்ளத்தாக்கு தான். ஃபுல்லாக வந்து மிஸ்ட் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. வண்டி ஓரமாக நிப்பாட்டுறீங்க. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து அந்த பைக் வருது இல்லையா, அந்த பைக் போகிற பாதையில் போனால் தான் அந்த ஹோட்டலுக்கு போக முடியும். நான் அப்படி நேரே வந்து இங்கே வந்துட்டேன். இந்த சர்ச்சுக்காக அந்த பாதை போட்டிருக்காங்க போல். பட் மறுபடியும் ரிட்டன் போயிட்டு அப்படியே கீழே இறங்கி போகணும். இன்னொரு 3.5 கிலோமீட்டர் தாண்டி போகலாம். அப்புன்னு ஹோட்டல் அப்படின்றது எங்கே இருக்குன்னா, நம்ம தங்கியிருந்த த ஹாஸ்டலர்ஸ் அந்த வேணாடு அப்படின்ற ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8.5 கிலோமீட்டரில் அந்த அப்புன்னு ஹோட்டல்ன்றது இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு கரெக்டான ரூட் நான் சொல்கிறேன். பெரிய கானால் தாண்டி அங்கே பெரிய கானால் தாண்டி போகும்போது ஒரு அருவி ஒன்று இருக்கும். அந்த அருவிக்கு முன்னாடி ஒரு ரைட் சைடில் ரோடு பெரியும். அதுக்குள்ளே போனோன்னா அப்புன்னு ஹோட்டலுக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம். அங்கே பீஃபு, பரோட்டா, புட்டு, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. ஆக்சுவலாக ரேட்டிங் நல்லா இருந்துச்சு. சரி போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டேன். நான் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. அந்த மலைக்கும் அதுக்கும் அந்த சூடுக்கும் சூப்பராக இருந்தது சாப்பாடு. நல்லா 2 பீஃப் வாங்கி சாப்பிட்டேன். நான் வயிறு ஃபுல்லாக நிரம்பினதுக்கப்புறம் தான் அங்கேருந்து இடத்த நான் காலி பண்ணேன். பெஸ்ட்டு ஹோட்டல் ஆக்சுவலாக. இந்த அப்புன்னு ஹோட்டலோட டீட்டெயிலையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் மூணார் வந்தீங்க அப்படின்னா அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கார்லேயும் போகலாம், பைக்லேயும் போகலாம். ரோடு நல்ல ரோடாக தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது ஃபோட்டோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேஸ்லேயே ஓரத்தில் வந்து ஒரு குடிசை மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கிட்ட உள்ளே நடந்து போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தது. அங்கே வந்து நிறையா பசங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் வண்டி நிப்பாட்டிட்டு உள்ளே போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போனேன். வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நேற்றுலாம் வந்து ஃபுல்லாக ஃபாகு மறைச்சிருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து கிளியராக தெரியுது, விசிபிள்லாம். செம்ம ஹைட்டு, அப்படியே உச்சியில் இருந்து தண்ணி வருது. எடுத்துகிட்டு இங்கே ஒரு இளநீ சாப்பிட்டேன். அப்புறம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் மாங்காய், அன்னாச்சி பழம், இளநீ, டீ, சோளக்கருது எல்லாமே இருந்துச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் அந்த டூர் வந்த இடத்துல நிறைய பேர் ஒரு 50 வயசு 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து கவாசாக்கி பிராண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அந்த மாதிரி ஒரு ஹிந்திக்கார ஐயா வந்து நம்மகிட்ட வந்து பார்த்தாரு. நான் வந்து ஒரு வண்டி வச்சுருந்தேன். அதை வந்து என்னோடய கஷ்டத்தினால விற்றுட்டேன். நான் இந்த வண்டி பார்க்கும்போது அதே ஞாபகம் வருது எனக்கு. கவாசாக்கியில் எக்ஸாக்டாக நான் வச்சுருந்த வண்டி மாதிரியே விட்டுருக்காங்க. கலர் மட்டும்தான் மாறி இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக பேசினாப்புல. உட்காந்து பார்க்கலாம் கேட்டார். நானும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்து அவருக்கு கொடுத்தேன். எனக்கே ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. ஒரு 11 மணிக்கெலாம் இரவிக்குளம் நேஷனல் பார்க் உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து டிக்கெட் புக்கிங் வந்து ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே டேரெக்டாக வந்து நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆனால் கையில் காசு கொடுத்து வாங்க முடியாது. எந்த ஒரு பொருளுமே கையில் காசு கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் கார்டு பேமெண்ட்டு இல்லை ஜிபே, இந்த ஃபோன்பே, இந்த மாதிரி தான் நீங்கள் டிஜிட்டலாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ண முடியும். கையில் காசு கொடுக்குற ஆப்ஷனே இங்கே கிடையாது. நம்ம இங்கே 200 ஒரு டிக்கெட், அதாவது இந்தியனுக்கு வந்து 200, ஃபாரினருக்கு வந்து 500 டிக்கெட் வாங்குறாங்க. பக்கத்தில் வந்து தண்ணி பாட்டில், இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் விற்கிது. ஏன்னா மேலே நீங்கள் ட்ரெக்கிங் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஆக்சுவலாக மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, டிக்கெட்டை வாங்கினதுக்கப்புறம் பஸ்ஸில் போய் தான் நான் வந்து மேலே போகணும். 3 கிலோமீட்டர் பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு மேலே நமக்கு 1 கிலோமீட்டர் நடக்கிறதுக்காக ட்ரெக்கிங்க்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பஸ்ஸில் போகிறதுக்கு உள்ளே என்ட்ராகிட்டு இருக்கோம். உள்ளே வந்து விஆர் ஏரியான்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த வீடியோஸ்லாம் காமிப்பாங்க. இந்த வரையாடுகள்லாம் எப்படி வருது அப்படின்றத. நம்ம அப்படியே நின்று போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம பைக் வந்து சைடில் நிற்கிது பாருங்கள். ஸோ வரிசையில் நின்று போனதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்து மொத்தம் 20 பேர் 25 பேரும் உட்காரலாம். எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து பஸ்ஸில் ஏற விடுவாங்க. ஸோ போதுமான அளவுக்கு ஆட்கள் வர வரைக்கும் அங்கிட்ட நம்ம வெயிட் பண்ணணும். நான் போகும்போது கூட்டம் அவ்வளோ அதிகமாக இல்லை அப்படின்றனால
நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்ற லீவ் டேஸ்லாம் வந்து டக்கு டக்குன்னு ஃபுல்லாகி உள்ளே போயிடும். அதனால் நமக்கு பிரச்சனை இருக்காது. டிக்கெட் வாங்கி நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே எல்லாமே வந்து ஆன்லைன் தான். எதுவுமே கையில் கேஷ் கொடுக்கக்கூடாது. இல்லாட்டா வந்து கார்டில் கொடுத்து பே பண்ணிக்கலாம். ஜிபே இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்டு வாங்கிட்டு பஸ்ஸுக்கு போய்ட்டுருக்கேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்றேன். மழை பெய்யறதுனால எல்லாம் கவர் போட்டிருக்காங்க. அதாவது தேர் ஆர் வெயிட்டிங். பஸ்ஸில் கீழே இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மேலே கூட்டு போவான்னு சொன்னேன் இல்லையா. லாஸ்ட்டாக ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அருவி இருக்கும். அங்கிட்ட பஸ் நிப்பாட்டுவாங்க, நம்ம பார்த்துக்கலாம். சில நேரத்தில் அந்த ஜன்னல் வழியாக சாரல் மேலே அடிக்கும். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். கிலோமோட பீக்கு தான் வந்து இருந்தது. இங்கே வந்து பஸ்ஸுக்கு ரிட்டனுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க க்யூவில். இது மாதிரி தான் நம்மளும் பார்த்துட்டு வந்து ரிட்டனுக்காக வெயிட் பண்ணணும். இந்த இரவிக்குளம் நேஷனல் பார்க் அப்படின்றது ஆனமுடி அப்படின்ற மலைகளை சேர்ந்தது தான் இந்த இரவிக்குளம்ன்றது. இந்த ஆனமுடி பீக்கு வந்து ஒரு ட்ரெக்கிங் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணும்போது மட்டும் தான் போக முடியும். நார்மலாக வந்து அலோடு கிடையாது. மற்றபடி நம்ம வந்து இந்த வேனில் வந்து இறங்கி விட்டுவாங்க இல்லையா, அங்கேருந்து 1 கிலோமீட்டர் மட்டும் ட்ரெக்கிங் அலோவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த ஆனைமுடி பீக்குக்கு வந்து போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணும். அது எப்போயாவது தான் கூப்பிட்டு போவாங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய கைடெலாம் சொன்னாங்க. இந்த ஆனைமுடி பீக்கு தான் வந்து சவுத் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ போகிறதுக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸ்டீப்பாக அப்படி ஒரு 4 மீட்டர் கொண்டை ஊசி அளவுலாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் மேலே போகணும். வரையாடுகள்லாம் மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போகும்போது வரையாடுகள் கண்ணிலே காணல. மழை பெஞ்சதுனால ஓடி ஒளிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்தவங்க நிறைய பேர் வந்து கரெக்டாக அந்த பீக்கில் போயிட்டு நின்று வேடிக்கை பார்த்து தான் வர்றாங்க. யாருமே வந்து பாதியில் திரும்பி போன மாதிரி நான் பார்க்கல. நம்ம வந்து பைக்கில் ரைட் பண்ணி வந்ததுனால ரைடிங் கியர்ஸ் வந்து நான் ரெயின்காக நான் எடுத்து வந்திருந்தேன். அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. அது போக ஒரு கொடையும் எடுத்து வந்தேன். ரைடிங் கியர் போட்டு அந்த ரெயின் கியர் இருக்குது இல்லையா, நம்ம பச்சை கலர், அது போட்டு அதுக்கப்புறம் கொடையும் வச்சுருந்ததுனால என்னால் ஈஸியாக வந்து வீடியோலாம் எடுக்க முடிஞ்சது. மொபைலுக்கு மேலே வந்து குடை இருக்கும் இல்லையா, அதனால் தண்ணி ஈரம்லாம் படாது. ஸோ அந்தளவுக்கு சேஃப்டியாக இருந்தது. நீங்களும் வர்றீங்க அப்படின்னா ஒரு குடை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வாங்க. அதான் நடந்து வந்தோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பு, செகண்டு, தேர்டு, 4th ஸ்டெப்பில் நம்ம நிற்கிறோம். அதாவது 3 ஹேர்பின் பெண்டு நடந்து வரணும். இன்னும் 2 போகணும் மேலே. ஸோ போகலாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா ஒரு அருவி ஒன்று வருது. அந்த அருவியை பார்த்தோன்னா மிரண்டு போய்ட்டு நான். ஆக்சுவலாக கீழே இந்த அருவியை வந்து பார்த்துருக்கேன். இது மேலேருந்து அருவி உருவாகிற இடத்துலேருந்து வரக்கூடிய வியூ தான் இந்த வியூ. அதாவது இதுக்கு மேலே ஒரு சில மலைகள் தாண்டி சோலைக்காடுகள் நிறையா இருக்கான். அங்கேருந்து தான் வந்து இந்த அருவி உருவாகி வருது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கைடு சொன்னாங்க. நீங்கள் வரும்போது மழை வருமா இல்லையான்னு சொல்ல முடியாது. இரவிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கிளைமேட்டை பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்கள். ஒருவேளை மழை வந்துச்சு அப்படின்னா வெளியிலே வந்து இந்த கவர் இருக்கு இல்லையா, ரெயின் கோட் கவர், அது விற்கிறாங்க, கொடையும் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே வாங்கிட்டு கூட நீங்கள் மேலே வரலாம். இந்த அருவியிலேருந்து வர தண்ணியை வந்து இந்த பைப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, இதை வந்து நிறைய பேர் குடிச்சு பார்த்தாங்க. நானும் குடிச்சு பார்த்தேன். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கூலிங்காக இருந்ததுனால கோல்டு வந்துருச்சு மலையை விட்டு இறங்கி வந்ததுக்கப்புறம். இந்த வியூ வந்து என்னால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இடம் இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த பேட்டரி வண்டி வந்து கீழேருந்து மேலே வரும். நடக்க முடியாதவங்க, கீழேனா நான் சொல்கிறது பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டுருவாங்க இல்லையா, அங்கேருந்து இந்த வண்டியை வந்து கூப்பிட்டு போவாங்க. நம்ம வந்து நடந்து போகலாம், அப்போ தான் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்றனால நடந்தே போயிட்டேன் நான். இந்த மலையில் வந்து ஒரு பகுதி எஸ்டேட்டாக இருக்குது. அந்த எஸ்டேட்டில் வந்து வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் மேலே வந்து குடியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிராமம் இருக்குது. அவங்கள வந்து மேலே கூட்டிகிட்டு போக வர்றதுக்கு ஆட்டோ, ஜீப் இந்த மாதிரிலாம் போயிட்டு வரும். ஸோ அப்படி தான் அந்த ஆட்டோலாம் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வழிபடுறதுக்காக தான் அந்த கோயில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குறிஞ்சிப்பூ பூக்கிற இடம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? குறிஞ்சிப்பூ. அந்த குறிஞ்சிப்பூ வந்து இந்த ஆனைமுடி பீக்கில் தான் வந்து நிறையா பூக்குமா. 2-3 இடத்துல பூக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில். அதில் அந்த குறிஞ்சிப்பூ வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 2030வது வருஷம் தான் நம்ம வந்து அந்த குறிஞ்சிப்பூவை பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரேம்ப் மாதிரி கட்டி 2 பக்கமும் அந்த குறிஞ்சிப்பூவோட செடி இருந்தது. அந்த செடியை பார்க்குறதுக்கு எனக்கு என்னவோ பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு இல்லையா, அந்த கீரை செடி மாதிரி தான் இருந்தது. அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன், ஆமாம் இதுதான் குறிஞ்சிப்பூன்னு சொல்கிறாங்க, இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே வந்து பக்கத்தில் பாருங்களேன், இது பார்க்குறதுக்கு நம்ம கீரை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த குறிஞ்சிப்பூ வந்து அந்த ப்ளூ வித் ஒயிட் கலரில் அந்த குறிஞ்சிப்பூ மலரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பெருசாக வந்து ரொம்ப ஆச்சரியமாலாம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப சாதாரணமாக இருக்கின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி கேள்விப்படும் போதெல்லாம் நிறையா வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. பட் பார்த்தது எனக்கு ஹாப்பி தான். அது பார்க்கறதுக்கே வந்து அப்படி ரவுண்டாக வந்து ஒரு ஆர்க்கு மாதிரி ரேம்ப் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்க்கலாம். இதுதான் வந்து லாஸ்ட்டு. இதுக்கு மேலே நம்ம நடக்க முடியாது. கிராம மக்களுக்கு மட்டும்தான் அலௌடு இந்த இடத்துக்கு. அப்புறம் நம்ம டாப்பில் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து அது முடியும். அதாவது நம்ம பஸ்ஸில் நம்மளை இறக்கி விட்டதுலேருந்து இந்த இடம் வரைக்கும் கரெக்டாக 1 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து பீக்கு. இங்கே மழை பெய்யலை, ஃபாக்லாம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துலேருந்து வியூ சூப்பராக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன்.
நம்ம அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வந்து மறுபடியும் நடந்து தான் வரணும். நான் திரும்பி நடந்து வந்துட்டு இருக்கும்போது என் கூட கீழே இருந்து நடந்து வந்தவங்க நிறைய பேர் ரொம்ப டயர்டாகி மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. மழை பெஞ்சதுனால ஸ்லிப்பரியாக இருந்தது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மழை பெய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் போகிறீங்க அப்படின்னா நல்ல க்ரிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஷூவோ இல்லை செப்பலோ போட்டு வந்துடுங்க. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடிய போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் ரொம்ப வலிக்கும். ரொம்ப நீங்கள் வந்து எஃபர்ட் கொடுத்து நடக்க வேண்டியதாக இருக்கும், கால் ரொம்ப வலிக்கும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட செப்பலோ ஷூஸோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நான் போன நேரமாக என்னமோ தெரில, எந்த ஒரு ஆடுமே கண்ணில் மாட்டல. மழை பெய்ஞ்சதுனால போய் ஒதுங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கேருந்து அருவி நீர்வீழ்ச்சி இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாக் விலகுது. ஒரு சில வியூ பாயிண்ட்டும் நல்லா இருந்தது. முடிச்சுட்டு மறுபடியும் பஸ்ஸு ஏற இடத்துக்கே வந்தாச்சு. ரிட்டர்ன் மறுபடியும் நம்மளை கீழே இறக்கி விட்ருவாங்க. ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா சுற்றி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மூணாவது வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் எரவிகுளம் நேஷ்னல் பார்க்கு. இது தவிர மற்ற டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வாகமான் போகிறோம், அதுக்கடுத்து அடுத்தடுத்த வீடியோலாம் வரப்போகுது. நன்றி மக்களே.